ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க இன்றைக்கி கிழங்கா மீன் ஃப்ரை பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டு ஸ்பெஷல் இது. 1 கிலோ கிழங்கா மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. வாங்க அதை நல்லா அலசி எடுத்துகிட்டு இதுக்கு தேவையானது பொரிக்கிறதுக்கு 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு கைப்பிடி நிறைய அரிசி மாவு, இதுக்கு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர், இவ்வளோத்தையும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் அந்த மீனை இதோட சேர்த்துக்கலாம். இந்த மீன் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த மீன் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஊற விட்டுருங்க. இப்படி கலந்த உடனே எடுத்து ஃப்ரை பண்ணாதீங்க. ஒரு 15 மினிட்ஸ் ஊறட்டும். வாங்க இப்போ பொரிக்கலாம். இதில் எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இந்த மீனை போட்டுக்கலாம். நம்ம இந்த மீன் கொஞ்சம் வேகிறதுக்கு முன்னால், அதாவது பார்க்குறதுக்கு வெந்தது மாதிரி இருக்கும். நீங்கள் கொஞ்சம் சரி ஓகே மாறிடுச்சு அப்படின்ட்டு நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா இது உலஞ்சி வந்துடும், பிஞ்சு போயிடும். இதுவே நீங்கள் கொஞ்சம் நேரம் டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி போட்டிங்கன்னா மீன் உடையாது. பாருங்கள், நான் ஃபஸ்ட் எடுத்த மீன் எப்படி உடஞ்சிருக்குன்னு. இதை கொஞ்சம் நேரம் டீப்பாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போடுறப்ப மீன் உடையாது. இப்போ பாருங்கள் மீன் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. உப்பு காரம் எல்லாமே சரியாக இருந்துச்சு. இந்த மீனில் நிறைய முள் இருக்கும், அதனால் கன்னியாகுமரி சைடு இது அதிகமாக விரும்ப மாட்டாங்க. பட் இப்போ தேனிக்குள்ளே இது நல்லா லைக் பண்ணுவாங்க எல்லாருமேவும். பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு. பாய். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.